ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு மேங்கோ புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாம்பழ சீசன். மாம்பழம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கிறேன். எந்த மாம்பழமாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதை தோல் நீக்கிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழ புட்டிங் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நான் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதில் ஏற்கனவே மாம்பழத்தில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். இதை இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி இது கூட 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்கட்டும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது நான் 1/4 கப் பால் எடுத்துருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த புட்டிங் செய்யும்போது அது நல்லா திக்காகும். அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இனி இதில் அந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சும்மா உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க, அந்த இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா திக்காயிருச்சு அந்த கார்ன்ஃப்ளவரும் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இதில் கடைசியாக எலுமிச்சை சாறு கொஞ்சமாக, ரொம்ப அரை மூடியும் கூட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, எவர் சில்வர் இல்லை வேறு ஏதாவது கப்பும் கூட எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா பரப்பி விட்டுறலாம். இனி இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அப்படியே ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காக செட் ஆயிடுச்சு. இனி இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.